வெல்கம் டு மது சமையல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த வருஷம் 2017 வந்து கிருஷ்ண ஜெயந்தி 14th ஆகஸ்ட், அதாவது மண்டே வருது. இந்த டேட்டு முன்ன பின்ன வந்து ஃபேமிலி பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி அந்த மாதிரி நிறைய பேரில் வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுவாங்க. விஷ்ணுவோட 8வது அவதாரம் தான் கிருஷ்ணர். அவர் பிறந்த நாளை தான் நம்ம வந்து கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற விதம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி டு ஃபேமிலி கண்டிப்பாக மாறுபடும். நான் எப்படி என்னோடய வீட்டில் வந்து நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உபவாசம் இருப்பாங்க, அதாவது விரதம். எதுவும் சாப்பிடாம சில பேர் இருப்பாங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு. சில பேர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருப்பாங்க. முடிஞ்சவங்க வந்து விரதம் இருக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையிலேயே வந்து சொல்லியிருக்காரு, இஃப் யூ ஆஃபர் மீ வித் லவ் அ லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட் ஆர் வாட்டர், ஐ வில் அக்செப்ட் இட். ஸோ கிருஷ்ணர் வந்து நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது முழுமையான அன்பும் பக்தியும் தான். வாசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்தில் நிறைய குறும்பு செஞ்சிட்டு இருந்தாராமா. கிருஷ்ணர் வந்து கோபியர்கள் வீட்டில் பானையிலேருந்து வெண்ணெயை திருடுறப்ப என்ன ஆகும்னா, பானை விழுந்துடும் கீழே. அந்த வெண்ணெயெல்லாம் கீழே செதறிடும். அதில் அவர் நடந்து போகிறப்ப அந்த சின்ன பாதங்கள் வந்து அதோட அச்சுக்கள் வந்து அந்த வெண்ணெயில் பட்டு உங்களுக்கு அப்படியே அச்சுக்களாக தெரியும். கோபியர்கள் வந்து அதை வச்சு கண்டுபிடிப்பாங்களாமா கிருஷ்ணர் எங்கே இருக்காருன்னு. அதனால தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குட்டி குட்டி பாதங்கள் வந்து நம்ம வீட்டில் போடுறோம் கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் எல்லாம் வீடு எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க, மாப் போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் குளிச்சுருங்க. அடுத்து வந்து நீங்கள் பூஜைக்கும் பிரசாதம் பண்ணுறதுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருங்க. அடுத்து கிருஷ்ணருக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். கிருஷ்ணருக்கு பிடிச்சது அவல், நெய், துளசி, லட்டு, வெண்ணெய், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பால். இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். மாவிலை தோரணம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து மா இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் தண்ணியில். வீட்டு வாசலில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த நூலை வச்சு நீங்கள் அளந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அளந்துட்டு நீங்கள் அதை அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, சின்னதாக போச்சுன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாவிலையில் இந்த காம்பு பகுதியை வந்து நீங்கள் இப்படி பின்னால் இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த இலையில் இப்படி குத்திடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இலையும் நீங்கள் குத்திக்கோங்க. எவ்வளோ கவுண்ட் நீங்கள் வந்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மா இலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ இலை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். பின்னால் இருந்து முன்னால் இப்படி குத்துனீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி கிடச்சிரும். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இதுக்குள்ளே நம்ம த்ரெட்டை வந்து விட்டுறலாம். மாவிலை கட்டுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. மாவிலை வந்து மகாலட்சுமியை குறிக்குது. சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா மாவிலை வந்து நம்ம வெளியே வாசலில் தொங்க விடுறதுனால மாவிலை வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியே விடுன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இதை அப்சார்ப் பண்ணிவிட்டு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். அதனால தான் எல்லாம் மாவிலை வந்து கட்டுறாங்க வெளியே. இந்த விசேஷனாலும் இந்த மாவிலை தோரணம் வந்து வெளியே கட்டினீங்கன்னா ரொம்ப விசேஷம். மாவிலையும் இந்த மாதிரி காம்பை வந்து நான் குத்தி வச்சுட்டேன். இப்போ நாம் த்ரெட்டுக்குள்ளே அதை விட வேண்டியதான். பாருங்கள், இந்த த்ரெட்டை இந்த ஹோல்குள்ளே இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு நீங்கள் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். மஞ்சள் தண்ணியில் வந்து இங்கே கரைச்சி வச்சுருக்க மஞ்சளும் குங்குமமும் மஞ்சள் குங்குமம். எப்போவுமே குங்குமத்தை வந்து ரிங் ஃபிங்கர், அதாவது மோதிர விரலில் தான் வந்து குங்குமத்தை வந்து இப்படி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த தோரணத்தை வாசலில் நம்ம கட்டிடலாம். இப்போ நம்ம மாக்கோலம் போடுறதுக்கு
நான் பச்சரிசி வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். கொஞ்சமாக தண்ணி தான் இருக்குது. நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும், அப்புறம் கோலம் போடுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதை மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். உங்களுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு இருக்குல்ல, அதிலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துப்போம். இது வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறப்ப உங்களோட மோதிர விரல்ல இருந்து இந்த மாதிரி சொட்டும். பாருங்கள், இது கரெக்டான பதம். பாருங்கள், நான் வந்து ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கிட்டேன். இது நல்லா உள்ளே வந்து இதுக்குள்ளே டிப் பண்ணி இதை நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிங்கன்னா உங்களோட மோதிர விரல்லேருந்து வெளியே வரும் அந்த மாவோட தண்ணி. உங்களுக்கு நான் எப்படி வந்து கோலம் போட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த துணியை வந்து இப்படி நீங்கள் உள்ளே டிப் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணாமல் ஓரளவு ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு அந்த துணியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மோதிர விரலில் இது அப்படியே விழுகும். நீங்கள் கீழே வைக்க வைக்க அது அப்படியே உங்களுக்கு டிசைன் மாதிரி வரும். அப்புறம் இதே மாதிரியே நீங்கள் டிப் பண்ணிவிட்டு அந்த மோதிர விரலால் இப்படி நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது காய காய நல்லா ஒயிட் கலராக நல்லா வரும். நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அரிசியே அரைச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா வெள்ளையாக நல்லா பளிச்சுன்னு தெரியும் கோலம். என்னோட ரைட் ஹேண்டை வந்து நான் இப்படி உள்ளே வைக்கிறேன். ரைட் ஹேண்ட் வந்து கிருஷ்ணரோட ரைட் லெக் மாதிரி. இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டை வந்து இப்படி உள்ளே டிப் பண்ணிவிட்டு இங்கே நான் வைக்கிறேன். கிருஷ்ணரோட இது லெஃப்ட் லெக் மாதிரி. இப்போ நாம் விரலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 5 விரலையும் இப்படி முக்கிடுங்க. முக்கிட்டு இப்படி அழகாக இப்படி வச்சுருங்க. இந்த பெரிய விரல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் இங்கெல்லாம் சின்ன பாதங்கள், இந்த இடத்துல பெரிய விரல், கிருஷ்ணரோட பாதம். நீங்கள் இந்த மாதிரியும் வரையலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் இப்படி 8 மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பாதம் கிடச்சிரும். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். குட்டி கிருஷ்ணரை வந்து நம்ம குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பால், நெய், தேன், தயிர், தண்ணி. நீங்கள் 2 டவல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கிருஷ்ணரை வந்து துடைக்கிறதுக்கும், ஒன்று வந்து உங்கள் கை வந்து துடைக்கிறதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நெய் நான் எடுக்கிறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நெய் வந்து ஊற்றிக்கோங்க. கிருஷ்ணரை மனசார நினச்சிட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு உங்கள் கையால் கிருஷ்ணரை எடுத்து அழகாக நல்லா மசாஜ் பண்ணி விடணும். நாம் எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்து குளிப்பாட்டுவோமோ அந்த மாதிரி குளிப்பாட்டணும். இப்போ அடுத்து நம்ம தேன் வந்து கிருஷ்ணர் மேலே ஊற்றலாம். இப்போ நம்ம தேனால் கிருஷ்ணரை நல்லா மசாஜ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா
கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. அடுத்து தயிரால் நம்ம கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணலாம். பால் அபிஷேகம் செய்யலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கிருஷ்ணருக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டலாம். கிருஷ்ணர் இப்போ குளிச்சிட்டாரு. நம்ம கிருஷ்ணரை துவட்டலாம். இப்போ ஒரு துண்டை வச்சு கிருஷ்ணரை வந்து நல்லா துடைச்சிக்கலாம். ஒன்றுமே இல்லை, குழந்தையை நம்ம குளிப்பாட்டுற மாதிரி தான் கிருஷ்ணரையும் நம்ம குளிப்பாட்டுறோம். குளிச்சுட்டு கிருஷ்ணர் ரெடியாக இருக்காரு. கிருஷ்ணருக்கு நம்ம அலங்காரம் பண்ணலாம். இப்போ கோலத்து மேலே ஒரு பீடத்தை வச்சுக்கோங்க. இந்த பீடத்தை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம கிருஷ்ணரை மேலே வைக்கலாம். நம்ம குளிப்பாட்டின கிருஷ்ணரை வந்து நம்ம பீடத்து மேலே வச்சாச்சு. நீங்கள் குட்டி ட்ரெஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா போட்டு விடலாம் கிருஷ்ணருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் பூவில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கிட்ட தொட்டில் கிருஷ்ணர் இருந்தால் தொட்டில் கிருஷ்ணர் வைக்கலாம். இப்போ என்னென்ன கிருஷ்ணர் படம்லாம் இருக்கும் நீங்கள் வச்சு அதை நல்லா தொடச்சிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அப்புறம் பூவால் கிருஷ்ணரை அலங்கரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து நம்ம ஒரு தீர்த்தம் கிண்ணம் வச்சுருக்கேன். இதில் நான் தண்ணி, பச்சை கற்பூரம், கற்கண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு துளசி கிடைச்சா கண்டிப்பாக இதில் போடுங்க. துளசி வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நான் கிருஷ்ணர் பக்கத்துலேயே வந்து நான் கலசமும் வச்சுருக்கேன். கலசத்தில் தண்ணி, மஞ்சள், குங்குமம், பூ, கற்கண்டு, பச்சை கற்பூரம், பன்னீர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் இந்த மாதிரி கலசத்துக்குள்ளே நம்ம போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இப்போது கிருஷ்ணர் முன்னால் நல்லா தூபம் தீபம் எல்லாம் வந்து நம்ம வச்சு இப்போ நம்ம ப்ரே பண்ணலாம். பழங்கள், நம்ம ப்ரிப்பேர் பண்ண பக்ஷணங்கள். கிருஷ்ணர் முன்னால் பால், தயிர், வெண்ணெய், நெய், அப்புறம் நம்ம செஞ்ச நெய்வேத்தியங்கள். நான் ரவா லட்டு பண்ணியிருக்கேன், தட்டை, அப்புறம் வந்து அவல் பஞ்சாமிர்தம் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதெல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா வா வா. நம்மளோட வழிபாடை பிரம்மாண்டமாக பண்ணுறோமோ இல்லை எளிமையாக பண்ணுறோமோ அது முக்கியமே இல்லை. நாம் முழு பக்தியோடு பண்ணுறோமா அதுதான் வந்து முக்கியமே. முழு பக்தியை தான் கடவுள் வந்து எதிர்பார்க்குறாரு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முழு பக்தியோடு கொண்டாடி கிருஷ்ணரோட அருளை பெறுங்க. தேங்க்யூ.